ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு எல்லோரும் ஆளுக்காலும் ஒரு அந்தந்த ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது நாங்கள் சட்டி கருணைன்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சுன்னா ஒரு அரை இது தான் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். பாதி வெந்தும் பாதி வேகாத மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் திரும்ப எண்ணெயில் போடுறப்ப நல்லா வேகும். அது கூட என்னென்ன போட்டிருக்கேன்னா 3 ஸ்பூனு கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இல்லை இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எது வேணாலும் போட்டுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் தண்ணியெலாம் தெளிக்க தேவையில்ல, அதில் இருக்க தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கருணக்கிழங்கு பகோடான்னு சொல்லலாம், இல்லை வறுவல் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே பொல பொலன்னு நல்லாயிருக்கும்.